இப்போ பார்க்க போறது electric field due to continuous charge distribution. Electric field due to continuous charge distribution. Compulsory இந்த பார்ட்ல வந்து ஒரு क्वेश्चन இருக்கும். The continuous charge distribution. இதனுடைய கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா காஸ் லால பாத்தீங்கன்னா அந்த spherical shell வரும். spherical shell வந்து small capital R inside surface outside இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆரிஜின் பார்த்துக்கலாம். So electric field due to continuous charge distribution. அப்போ மூணு பாசிபிலிட்டி தான் இருக்கு இதுல பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர். சோ லீனியர் என்ன சொல்றீங்க உங்களுக்கு லெந்த் ஒரு ஆக்ஸ் லெந்த்ல மட்டும் போகுது. அப்போ அதுக்கு என்ன சிம்பல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பல் இருக்கு. லீனியர்னா லெந்த் அதுக்கு வந்து லாம்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சொல்லுவோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி சொல்லுவோம். இப்போ சர்ஃபேஸ் மோ நம்ம சிக்மா சொல்றோம். சர்ஃபேஸ் என்ன சொல்றோம் சிக்மா. தேர்ட் ஒன் வால்யூம். சோ வால்யூம் என்ன சொல்லணும் ரோ. சரிங்களா கவனிங்க எழுது டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லீனியர் சர்ஃபேஸ் வால்யூம். லீனியர்னா லெந்த் சர்ஃபேஸ் நமக்கு தெரியும் அந்த ஹோல் சிஸ்டம் வால்யூம்னா பாக்ஸ் ஃபுல்லா. இப்போ ஒரு இன்னொரு வேர்ட் நாம யூஸ் பண்ணுவோம் இன்ஃபைனைட் டெசிமல். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. முதல்ல இதுக்கு என்ன மீனிங் தெரியும் இன்ஃபைனைட் டெசிமல். அப்படி என்ன இன்ஃபைனைட் டெசிமல் ஃபைனைட் டெசிமல்னா இதுதான் லிமிட் லோயர் அண்ட் அப்பர் லிமிட் வந்து இதுதான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஆனா இன்ஃபைனைட் அப்படிங்கும்போது எண்ணற்ற எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பேஸ்ட் ஆன் தி நேச்சர் அது என்னவா இருக்கலாம். அப்போ சில சிஸ்டத்துல நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்த மாதிரி இருக்கலாம். அதாவது ஒரு அப்பர் ஒரு லோயர். இதுல இன்ஃபினிட் டெசிமல் அப்படிங்கும்போது எனாமரஸ் எண்ணற்ற தமிழ்ல சூட்டபிளா வார்த்தை சொல்லணும்னா எண்ணற்ற சார்ஜஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும், அது ஒரு கண்டினியூஸா இருக்கும்போது எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். இப்போ நம்ம படிக்க போறது எல்லாமே நம்ம புதுசா எதுவும் படிக்கல. ஆல்ரெடி சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க புக் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வர போறோம். அவ்வளவுதான். அது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்க போறோம். இப்போ இன்ஃபைனைட் டெசிமல் அப்படின்னா எண்ணற்ற தமிழ்ல சூட்டான வார்த்தை. இப்போ அந்த வார்த்தை நிறைய யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல. இப்போ ஜெனரலா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கும்போது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் பாயிண்ட் சார்ஜ் கூலும் 1/4πε0 q/r². சரிங்களா? அப்போ வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது என்ன ஆகும் r கேப் போடுவோம். அவ்வளவுதான். நார்மலா எழுதும்போது r கேப் வராது. வெக்டர் ஃபார்ம் போது என்ன ஆகும் r கேப் வரும். அத பொசிஷன் வெக்டர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதான் இன்ட்ரோடக்ஷன். இதுல ஒவ்வொரு டீடைலா பார்க்க போறோம். லீனியர்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கு உண்டான ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன, அது இன்ஃபினிட் டெசிமல் சார்ஜ் இருந்தா அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன சிம்பிள்ங்குது லாம்டா. இப்போ லீனியர் அப்படிங்கறது சொல்ற லெந்த் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் லெந்த். அப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுல இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். நிறைய சார்ஜஸ் இருக்கும் இல்லீங்களா? இப்போ at any charge any point charge ஒரு சார்ஜ்ல என்ன வர போகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப என்ன பண்றேன் இத நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ p ஒரு பாயிண்ட் நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது r கேப். சொல்றது புரியுதா? இப்போ இதுல ஒரு எலிமெண்ட் எடுத்துக்க ஏதாவது ரீஜன் எடுக்கணுமா இல்லையா? at a point தான் நம்ம பார்க்க போற வேரியேஷன்ஸ். அப்போ என்ன ஆகும் முதல்ல
இது ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டேன், இதெல்லாம் இருக்கு. இப்போ இது என்ன சொல்ல போறேன், dq = lambda into dl. இது இன்ஃபினிட் டெசிமல். இப்போ இதுல எண்ணற்ற சார்ஜஸ் இருக்கு. அப்ப dq இங்கெல்லாம் நம்ம d யூஸ் பண்ணா நமக்கு எல்லாத்தையும் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் ஸ்டேபிள். lambda கான்ஸ்டன்ட், லெந்த். அப்ப இந்த லெந்த் இது மட்டும் தான் இருக்க போதா, இது எக்ஸ்டெண்ட் ஆகும் போது சார்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு புரியுது. dq = lambda into dl. சரிங்களா? இது ரெண்டும் மாறும் பொழுது மாறிட்டு இருக்கும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏன்னா சர்ஃபேஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட். அது வேரி ஆகாது. இங்க லெந்த் இன்கிரீஸ் ஆக சார்ஜஸ் இன்கிரீஸ் ஆகும். அதான் dq lambda dl சொல்லிருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு டெஃபினிஷன் சொல்றேன் சம்பந்தமா எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் நான் சொல்றேன், எழுதுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் போட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் குயிக்கா போட்டுங்க. ஆக்சுவலா இது ட்ரையல் கிளாஸ் போயிட்டு இருக்கனால தான் இது. நீங்க பேமெண்ட் போட்டுட்டு அதான் பேமெண்ட் போட்டீங்கன்னா நோட்ஸ் ஜெராக்ஸ் கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு வந்து எழுதுற வேலை கொஞ்சம் குறையும். முக்கியமான ஹிண்ட் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால பேமெண்ட் போட்டவங்களுக்கு இப்போ போகும்போது நீங்க நோட்ஸ் வாங்கிக்கலாம். போடாதவங்க போட்டீங்கன்னா நீங்களும் நோட்ஸ் வாங்கிட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி நல்லா அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல போகலாம். இல்லைன்னா எழுதுற டைம் குறைச்சிக்கலாம். நோட்ஸ் நீங்க பேமெண்ட் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா எழுதிட்டு அப்புறம் ரெண்டு வேலை பார்க்கணும். அப்போ நம்ம அந்த உங்களுக்கு தெரியும். So linear charge density. If the charge q is uniformly distributed along the wire, if the charge q is uniformly distributed along the wire of length L, if the charge q is uniformly distributed along the wire of length L, capital L, length L, come on, then linear charge density. அப்ப linear charge density என்ன சொல்றோம்? linear charge density charge per unit of length, charge per unit length இப்படி சொல்றோம். charge per unit length. If the charge q is uniformly distributed along the wire of length L, then the linear density bracket ல நோட் பண்ணுங்க, charge per unit length is எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ charge density L charge தானே இது per length, charge per length. இப்போ இந்த யூனிட் சொன்னா எப்படி சொல்லுவீங்க? கூலும். சார்ஜ்ங்கிறது கூலும், லென்த்ங்கிறது மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். கூலும் மீட்டர் பவர் மைனஸ். இப்போ இதே விஷயம் இன்ஃபினிட் டெசிமலுக்கு ப்ரோமோட் பண்ணோம். சரி நான் infinite decimal charge. அப்ப என்ன ஆகும்? length வந்து வேரி ஆகும். infinite decimal இருக்கும்போது கண்டிப்பா என்ன ஆகும் உங்களுக்கு? n நட்டன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு ஸ்டார்டிங் தெரியும் வச்சுக்கலாம், ஆனா எண்டிங் தெரியாது. அப்போ அதான் dl வேரி ஆகுறதுங்கறத நம்ம சொல்றோம் dl infinite decimal. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆல்டர் ஆகும் பாருங்க. dq = lambda dl. இது என்ன பண்றோம்? ஃபீல்டுக்கு கன்வர்ட் பண்ணும் பொழுது டோட்டல் இந்த ஹோல் சிஸ்டத்தோட சார்ஜஸ் போடும்போது என்ன ஆகும்னா 1/4 pi epsilon naught integral c lambda dr by r square. உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படியும் கொடுக்கலாம் அல்லது இப்படியும் கொடுக்கலாம். எப்படி ஆப்ஷன் வருதோ அப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம். இது இன்ஃபினிட் டெசிமல் சார்ஜ், இது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டோட்டல் இருக்கும்போது ஃபுல் சிஸ்டம் நம்ம போடும்போது we can take the integration. actual lambda கான்ஸ்டன்ட் வரும். lambda by 4 pi epsilon naught into dr by r square.
நம்மளுக்கு என்ன தெரியும் கூலும் என்ன சொல்லிருக்காரு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜஸ் டிக்ரீஸ் ஆகுமா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே தப்புன்னு சொல்லணும் இவ்வளவு யோசிச்சோம் அப்படின்னா கஷ்டம் ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி இப்போ ஆன்லைன்ல தான் நடக்க போகுது அதனால சைக்காலஜிக்கலா என்ன அஃபெக்ட் ஆகும்னா அந்த டைமர் ஓடிட்டு இருக்கும் அடுத்து வந்து பக்கத்துல பார்ப்போம் அந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம ஹியூமன் எரர் பண்றது வரா ஆக்டிவா இருக்கும் எழுதிட்டே இருக்கான் இங்க டைம் டாங் 10 நிமிஷம் இருக்குமா இன்னும் நம்மளால முடியும் இருந்தாலும் நம்மளையே நம்ம என்ன பண்ணிப்போம் இந்த மாதிரி தாழ்வு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டிசைட் பண்ணிப்போம் ஒண்ணும் இல்ல பண்ணுங்க அப்பப்ப கூலம்ஸ் கூட்டி வந்துடணும் கூலம் என்ன சொல்லியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு சார் எங்களுக்கு எதுவும் சொல்லல சொல்லுங்க the force is directly proportional to the product of the charges force is directly proportional to the product of the charges the force is inversely proportional to the square of the distance between them யாருக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க இந்த லெசன் படிக்கிற வரைக்கும் q1 q2 1 by r square இத மிங்கிள் பண்ணி எழுதும்போது q1 q2 by r square ஏன்னா இதுல இந்த சிலபஸ்ல முத வார்த்தையே கூலம்ஸ் லா தான் சிலபஸ் எடுத்து பாருங்க அதுதான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த யூனிட்ல முதல் ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில கூலம்ஸ் லா இல்லாம எதுவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவங்க இல்லாம இருக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொன்ன ஃபாரடே இல்லாம கிடையாது மேக்ஸ்வெல் இல்லாம கிடையாது அதனால திரும்ப ரிப்பீட்டடா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றது புரியுங்களா இப்போ இது முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டீங்களா இல்லையா அடுத்து இங்க செகண்ட் surface charge density அப்ப என்ன சிம்பிள் சொல்லிருக்கோமா surface charge density sigma இந்த இடத்துல அப்படியே 8 யூனிட் ஞாபகப்படுத்திக்கணும் 8 யூனிட் 7th யூனிட் solid state physics என்ன ஞாபகம் வருது electrical conductivity no electrical conductivity என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க sigma equal to n e square tau by m solid state physics la conductivity electrical conductivity that's a inversely our relation periodic நான் இங்க சிக்மா வரும்போது அதுக்கு ஈக்குவலான வேல்யூ சொல்றேன் அப்ப நீங்க அங்க நோட் பண்ணிக்கலாம் இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன போடுவீங்க இந்த மாதிரி ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் சோ இந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா number of charges இருக்கும் அப்போ any one charge test charge சொல்லும்போது charge இப்போ ஒரு charge எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் p r டிஸ்டன்ஸ்ல அப்போ r cap இப்போ இதெல்லாம் பண்றதுன்னு சொல்லிப்போம் एक्चुअली அது வந்து dq sigma into dA இங்க ஏன் dl யூஸ் பண்ணிருக்கோம்னா லெந்த்ல வேரியேஷன் ஆகறனால l யூஸ் பண்ணிருக்கோம் இங்க ஏரியா அதனால dA sigma as usually on the respective density charge density ஓகேங்களா இப்போ இத எப்படி டிஃபைன் பண்ணோம் அதே மாதிரி தான் ஒண்ணுமே கிடையாது இப்போ இங்க லாம்டா போல சிக்மா போடணும் l க்கு போல q போல என்ன பண்ணோம் q தான் போடணும் கூட என்ன போடுவீங்க ஏ அவ்வளவுதான் சிம்பிள் எப்படின்னா மேத்தம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்பேர் பண்ணோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இது லெந்த் ஏரியா வால் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் இன்ஃபினிட் டெசிமல் ஈக்குவேஷன் இப்போ அடுத்து யூனிட் போணும் இங்க யூனிட் போட்டுருக்கோமா நான் எழுதுறதுக்கு டைப் தரேன் நடத்தும் போது கவனிங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சப்ஜெக்ட் எப்படினா எடுத்துக்கீங்க எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நடத்தும் போது கவனிக்கணும் அப்சர்வேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் எழுதும் பொழுது அந்த விஷயம் இன்னும் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா போகும் சொல்றது புரியுதுங்களா அதுக்காக சொல்றேன் கவனிங்க இப்போ இங்க என்ன சார்ஜ் தான் கூலும் அடுத்து மீட்டர் பவர் -2 இன்ஃபைனைட் டெசிமல் சார்ஜ் இங்க என்ன வரும் dl க்கு பதிலா dA வரும் அப்புறம் என்ன வரும் இன்ஃபைனைட் டெசிமல் சார்ஜ்
அப்போ dA ஏரியா. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாத்துவீங்க? dq equals sigma into dA. டோட்டல் எனர்ஜி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பக்கத்துல ஈக்குவேஷன் சொல்லுங்க. 1/4 pi epsilon naught integral sigma dA by r square into r cap. சரிங்களா? வெக்டர் ஃபார்முலா சொன்னா r cap போடணும். क्वेश्चन இல்ல. r cap. அவ்வளவுதான். இதுல தான் புரியும் உங்களுக்கு. என்ன வேர்டிங் இன்க்ளூட் பண்ணனும்னா அதே தான் ப்ரீவியஸ்ல Q is uniform distributed on surface area ஆட் பண்ணிருக்கோம். லீனியர் போட்டுருப்பீங்க இல்லையா? distributed along the wire of length அப்படிங்கறதுல surface area போடுவோம். டிக்டேட் பண்ற எழுதி. If the charge Q is uniformly distributed, the charge Q is uniformly distributed on a surface of area capital A. Surface area capital A. If the charge Q is uniformly distributed on a surface of area A, then surface charge density is அப்புறம் இந்த ஈக்குவேஷன் எடுங்க. sigma equal Q by A coulomb meter per minus 2 unit. Then total charge பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் total charge. இந்த காலம் நம்ம முடிச்சிட்டோம்ல. சோ இதுவரை ரெண்டு பார்த்துட்டோமா? சோ லாஸ்ட் என்னங்க? வால்யூம் வெளியே நான் சொல்லி கொடுத்துறேன். சோ வால்யூம்னா என்ன சொல்லுங்க? என்ன சிம்பல் வரும்? ரோ. ஓகே, இப்போ வால்யூம் இங்க எப்படி எடுத்துக்குவோம்? ஒரு rigid body என்னங்க? rigid body irregular solid நம்ம ஆப்ஷன் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி number of charges இருக்கு. இப்போ வால்யூம் அப்படிங்கறனால என்ன பண்ணிக்கலாம்? cubical box மசில் பண்ணோம். இப்போ cubical box எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அதுலயும் சார்ஜ் இங்க இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். the same process point P or distance on r cap. இது வால்யூம் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல புரியுது பாருங்க. இப்போ என்ன ரிலேட் பண்ணுவோம்? rho equal charge q by v. rho equal q by v. so linear na q by l, surface na q by a, volume na q by v. அதே மாதிரி linear na coulomb meter power minus 1, surface na coulomb meter power minus 2, volume na coulomb meter power minus 3. சரிங்களா? இப்போ என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட் டெசிமல்னா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இன்ஃபினிட் டெசிமல் போது ஏற்கனவே ரெண்டு சொல்லிருக்கோம். அத கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். dq equal rho into dv. ஃபர்ஸ்ட் லெந்த்ல சேஞ்ச் ஆகுது, செகண்ட் வந்து ஏரியால சேஞ்ச் ஆகுது, தேர்ட் வந்து வால்யூம்ல சேஞ்ச் ஆகுது. அப்ப dq. இத நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி ப்ரோமோட் பண்ணுவோம்? டோட்டல் சார்ஜ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? E equal to 1/4 pi epsilon naught integral rho dv by r square into r cap. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது உங்களுக்கு டீடைலா சொல்லணும் அப்படி இருக்கும். நீங்க இத இன்னும் கம்ப்ளீட் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணனும்? இந்த மாதிரி எப்பவுமே கம்பேரிட்டிவ்ல ரைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மூணு காலம் புரிஞ்சிரும்.
இதெல்லாம் ஹிண்ட் நீங்க ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும்போது இந்த எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சிமிலாரிட்டியா வர விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல குறிச்சு வச்சுக்கணும். ஸோ லீனியர், சர்ஃபேஸ், வால்யூம், லென்த்ல, ஏரியால, வால்யூம்ல, இங்க என்ன வரும் எல், அப்ப என்ன வரும் லாம்டா q பை எல், இங்க சிக்மா q பை a, இங்க ரோ q பை b. அப்ப என்ன மாறுது மூணுலயுமே சார்ஜ் வந்து காமன், சார்ஜ் காமன்னா அது ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட் மட்டும் மாறுது. எப்படி சொல்ற x ஆக்சிஸ்னா லீனியரா இருக்கும், ஹரிசாண்டலா இருக்கும் அப்படினா லெந்த். எப்பவே தெரியும் எலாஸ்டிசிட்டி படிச்சிருப்பீங்க இல்லையா, ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர் படிச்சது இல்லையா, படிச்சிருப்பீங்க. அதுல வரும் தான் एक्चुअली என்னது லெந்த்ல சேஞ்ச் ஆகுதுன்னா லீனியர். மூணு தான் இருக்கு சொல்லுங்க பாருங்க. rigidity modulus, bulk modulus, Young's modulus. Young's modulus என்ன change in linear, lengthல change ஆகும்போது எல்லாமே நமக்குள்ள இருக்கு படிச்சிருக்கோம். பட் எல்லாமே என்னது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு. எல்லாம் தான் நம்ம இன்டர்லேட் பண்றோம். சோ Young's modulus என்னன்னா the change in length, linear length lengthல change ஆகும்போது due to force acting on the length that is going to attend in deformation. எப்ப நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்பலாம் அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் டிஃபார்ம் ஆகும். ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா ஒரிஜினல் ஃபோர்ஸ் வந்து ரப்பர் பேண்ட் வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்றோம். ரப்பர் பேண்ட் நம்ம இழுக்க எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே இருக்கும், இழுக்கிறது விட்டோம்னா நார்மல் வரும். அதே மாதிரி இங்க சோ லீனியர், இங்க ஏரியா, இங்க வால்யூம். அடுத்து என்னது இன்ஃபினிட்டெசிமல். இன்ஃபினிட்டெசிமல் புரிய என்னவும் எல்லாத்துலயுமே dq தான் வர போகுது. இங்க கான்ஸ்டன்ட் என்ன இருக்க போகுது lambda dot d. இங்க என்ன வரும் dq தான், d small a capital A நாம் போட்டுக்கலாம். அடுத்து இங்க dq equal rho into dv, rho into dv. அடுத்து total charge போடுறது என்ன ஆகும் E equal 1 by 4 pi epsilon naught integral இங்க என்ன lambda dot dl by r square into r cap. புரியுதுங்களா? மனப்பாடம் பண்ணனும் அவசியமே கிடையாது. அடுத்து இங்க என்ன பண்ணுவீங்க 1 by 4 pi epsilon naught integral sigma dot dA by r square into r cap. இங்க வால்யூம் 1 by 4 pi epsilon naught integral rho dot dV by r square into r cap. அப்புறம் யூனிட் போனோம்னா இது cm power minus 1 coulomb power minus 2 coulomb power minus 3. சரி எல்லாத்துக்கும் இப்படி பண்ண முடியுமா? அதுவும் சாத்தியம். இந்த மாதிரி வரும் விஷயங்களை இப்படி நம்ம ஒரு ஷீட்ல முன்னாடி ஃப்ரீயா டைம் இருக்கும் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது கன்ஃபியூஷன் ஆகும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கறோம், கிளாரிட்டி நமக்கு அந்த 100% அந்த क्वेश्चन பார்க்கறோம், ஆப்ஷன்ஸை பார்க்கறோம், நம்ம எந்த டேவியேஷன் இல்லாம லாக் பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடாலஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். எப்ப நம்மளுடைய தாட் process வந்து ஒரு டவுட் செஷன் போகாம இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொல்லுவாங்க நிறைய குடம் தழும்பாது அப்படின்னு சொன்னோம்னா அவனை காலி குடமும் தழும்பாது அப்படின்னாங்க. அதுதான் சொல்றேன் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம் பிராக்டிஸ். காலியா தான் தெரியும், எக்ஸாம் கால் போற வரைக்கும் காலியா தான் இருக்கும். அந்த क्वेश्चனை பார்த்தோம்னா டப்புன்னு ஆன்சர் வரும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்ததுதான், இந்த சார் சொன்னதுதான். ஸோ ரைட் அண்ட் ஹேவ் ரைட் பிளாங்கா தான் இருக்கும். ஆனா क्वेश्चन பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா கை பாட்டு கழிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல திருப்பருக்கு மட்டும்தான் கை நிற்கும். அதான் வே ஆஃப் பிராக்டிசிங். ஒரு சின்ன டெஸ்ட் கூட நம்ம எழுதி பார்த்தோம் மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். ஆனா டைம் கொஞ்சம் அதிகமா கன்சியூம் ஆகும். பட் அந்த டைம் கன்சப்ஷன் தான் நமக்குள்ள அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்குவோம். மோஸ்ட்லி நீங்க இருக்க எல்லாமே லேசினஸ் என்ன பண்றோம்னா சரி ஒரு ஷீட் எழுதி பார்க்கணுமா சார் அப்படிங்கிற அந்த லேசியில தான் நம்ம மோஸ்ட்லி விட்டுறோம். ஆனா பிசிக்ஸ்ங்கிறதே பாத்தீங்கன்னா என்னது கொஞ்சம் ஹார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஜாக் ஃப்ரூட் மாதிரி உங்களுக்கு தெரியாம ஜாக் ஃப்ரூட் வெளியே பார்க்க எப்படி இருக்கும், அதை பார்த்து ஏதாவது அதை லைக் பண்ண தோணுமா நம்மள?
அது ஒரு ஸ்மெல் வரும் ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கும். ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் நமக்கு வந்துடும். ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ஆகும். அந்த பழத்தை தேனில் வச்சு சாப்பிட்டோம்னா இப்போ ஏன் வெளியே சப்ஜெக்ட் வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நீங்கள் ரிப்ளை பண்ணலை, அதனால நான் நீங்கள் கான்சியஸில் இருக்கீங்களா அன்கான்சியஸில் இருக்கீங்களான்னு கேட்குறதா வந்தேன். இதே எங்கள் காலேஜில் தான் நான் சொல்லிடுவேன், 2 ஃபார்முலா தான். நான் ஹாய் சொன்னேன்னா அங்கே ஹலோன்னு வரணும், வரணும்னா ஸ்டாண்டப். சொல்கிறது புரியுதுங்களா? அது வேற மெத்தடாலஜி, அது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள நம்ம பண்ணுறது. நான் ஹாய் சொன்னேன்னா அவங்க என்ன சொல்லணும், ஹலோ சொல்லணும். ஹலோ சொன்னா ஹாய் சொல்லணும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிற்கலாம் வைக்க மாட்டேன். எவ்வளோ பேர் சொல்றீங்களோ அவங்களாம் முடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் சொல்லலையோ அவங்களாம் வேற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்காங்க. அவங்க வந்து பாடி மட்டும்தான் இங்கே இருக்கு, இந்த எப்போ முடிப்பான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். சொல்றது புரியவே இல்லையே, எப்போதான் புரியும், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிலாம் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றது, நடக்கிறத கவனிங்க, புரியுதோ புரியலையோ செகண்டரி, கவனிங்க, எழுதுங்க, கம்பல்சரி வீட்டுக்கு எடுத்து பாருங்க, கண்டிப்பா புரியும். புரியுதுங்களா? சில விஷயங்கள் புரியும், நடக்கும் போது புரியும். அது ஏன்னா ஏற்கனவே அந்த விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு அது ஈடுபாடு உங்களுக்கு தானா வரும். சில விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு வரும். அது எந்த விஷயம் என்னன்னா நம்ம மைனஸ்ல வந்து அது வரைக்கும் பார்க்காதனால அப்படி இருக்கும். அதனால இதெல்லாம் கலந்தது தான் பிசிக்ஸ். எல்லாம் சொல்ல வரேன். ஸோ பிசிக்ஸ் போட்டுச்சா நம்ம கெத்தா காலத்துக்கு விட்டுக்கலாம். நம்மளால எல்லா சப்ஜெக்ட் எடுக்க முடியும், பெருமைக்காக சொல்ல முடியாது. வி கேன் ஏபிள் டு டேக் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். அதனால கெத்தா படிங்க. இந்த மாதிரி நல்ல பிளான் பண்ணி நான் கொடுக்குற அந்த ஹிண்டை நீங்க ஃபாலோ பண்ணி படிங்க. யுவாதி அச்சீவ், யுவாதி அச்சீவ். சாதனையாளர்கள் யாரும் புதுசாக எதுவும் செய்யறதில்லை, அவங்களுடைய செயல்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி பண்றாங்க. ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எழுதி எழுதி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் வேற என்னெல்லாம் எழுதலாம் சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுதிக்கலாம். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டி, டென்சிட்டி, டென்சிட்டி. அடுத்து கூலம்ஸ் லா, மேக்ஸ்வெல்ஸ் லா. இதுல என்ன சொல்லிருக்காரு, காஸ் லா. காஸ் லா நம்ம ஓவராலா சொல்லல, ரெண்டா சொல்லணும். அடுத்து இப்போ காஸ் நான் சொல்லி அப்ளிகேஷன் மட்டும் சொல்றேன். அடுத்ததான் பார்ப்போம். காஸ் லானா என்ன, காஸ் லானா என்ன, காஸ் தியரம்னா என்ன அப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. காஸ் லா சொல்றாங்க, காஸ் தியரம் சொல்றாங்க. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன், ரெண்டும் ஒன்று தான். டெஃபினிஷனை மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம், பட் ஒன்று தான். அதை எடுத்து பார்ப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே நடத்திட்டா தயவு செய்து உங்களுடைய ஓய்வு டைம்ல திருப்பி பார்த்துருங்க. ஒரு தடவை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத திருப்பி பார்த்தால் ஒளிய பண்ண முடியாது. அடுத்து நம்ம நடத்திக்கிட்டே இருந்தாலும் டெஸ்ட்டும் வைக்கணும். அடுத்து அதுதான் நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க மதியமே டெஸ்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? டெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி நம்முடைய பிளானிங் டெய்லி டெஸ்ட் ஒரு பிளான் இருக்கு. இந்த டெய்லி டெஸ்டோட பிளான் என்னன்னா, டெய்லி 10 or 20 क्वेश्चंस உங்களுக்கு கொடுப்போம் செஷன்ல. உங்க கையில 2 क्वेश्चंस கொடுத்துருவோம், அதை நீங்க டிக் பண்ணுவீங்க. ஆன் தி ஸ்பாட்ல கரெக்ட் பண்றோம், எவ்வளவு மார்க், அதுக்கு நான் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது எதுக்கு அப்படின்னா, எந்த மாதிரி क्वेश्चंस வந்து இது ஒரு செப்பரேட் வே, அது ஒரு செப்பரேட் வே. அது வந்து இது வரைக்கும் கேட்ட பிஜிடிஆர்ல என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க, கமா நெட் செட் எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க, கமா அதர் ஸ்டேட்ல நடக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா மோர் ஓவர் தி சிலபஸ் பாத்தீங்கன்னா பிஜி சிலபஸ் தான் வைக்க போறாங்க. 90% வந்து சிமிலர் தான். இதே குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் அங்கேயும் படிக்க போறாங்க, எல்லாம் தான் படிக்க போறாங்க. நான் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த வெயிட்டேஜ் மட்டும் வேரி ஆகுது. நாங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சிட்டோம், அதுல இருந்து தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்போ பேரலா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இது டெய்லி 10 क्वेश्चंस, 10 அடுத்து 20 क्वेश्चंस இன்க்ரீஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம் கிராஜுவலா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இது ரெகுலர் கிளாஸ், இதுல ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். அப்ப ரெண்டு டெஸ்ட் நம்ம பேரலா டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால லிவ் பண்ணிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் வந்து நாங்க பண்ணக்கூடாது, நீங்க கோஆபரேட் பண்ணணும். உங்களுடைய கோஆபரேஷன் தான் மஸ்ட். நாங்க யாருக்காக செய்யறோமோ அவங்க வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் செய்யணும், அவங்களுக்கு இந்த இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இன்னும் அதான் உங்களுக்கு நாங்க லாஸ்ட் வீக் பிளான் பண்ணது அதுதான் சார். சைக்காலஜி இப்படியே கொடுத்துருவோம், சைக்காலஜி பாஸ்ட். இன்னும் சில பேர் என்ன, அது எப்படி இருந்தாலும் சரி 30 மார்க் தானே,
நான் ஒத்தையா போட்டுக்கிறேன். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. தலைவர்களுக்கு 7 மார்க்ல போச்சு வரல. சைக்காலஜி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க வந்துருக்கும். ஜிகே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா வந்துருக்கும். நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியுங்களா, நல்லா தெரியுமா தெரியாதுங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். அதுதான் சொல்றோம். அதனால நாங்க சைக்காலஜி என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். சும்மா ஐவாஷ்க்கெல்லாம் கொடுக்கறது போறது கிடையாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பாருங்க, சைக்காலஜி கிளாஸ் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். மீதி எல்லாம் வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ண முடியாது இந்த விஷயம். ஏன்னா நாங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சப்ஜெக்ட்ல எப்படியா இருந்தாலும் ஒரு 50 to 55 60 வந்துருவீங்க. நீங்க படிச்சதுங்களா படிக்காம எழுதுறீங்களா, ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம ஒன்ஸ் படிச்ச அந்த கான்செப்ட் நம்ம மனசுக்குள்ள இருந்தாலே போதும். சொல்றது புரியுதுங்களா? ஒரு நான் லாஸ்ட் தடவை சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா சொந்தக்காரங்க 100 பேர் இருப்பாங்க. 100 பேர்த்தையும் அந்த டைம்ல பார்த்தாலும் உங்க மைண்ட் சொல்லும், விஸ்தவா பெரியப்பா இந்துக்குள்ள இருக்காரு, வளர்ந்துருக்காரு, அவங்க இத்தனை குழந்தை இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து தோராயமா தெரிஞ்சு வந்துடும். அது பிரச்சனையே இல்லை சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். நம்ம மீதி எப்படி நமக்கு எங்க லேக்கனோவர் ஆகுதோ அதை இன்னொரு வழியில எப்படி சரி பண்ணணுங்கிறத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதான் சார் சொல்லி லாஸ்ட் மேக்ஸ்னா 3 மினிட் தொட மாட்டோம் அப்படின்னு முதல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் தூக்கிட்டாலே ஈஸியா மார்க் வாங்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட் எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி இதை ஒதுக்கறதுனால தான் நம்ம மெஜாரிட்டி அடிமட்டு போயிடும். ஜிகே சார், ஜிகே 0 சார், ஏன்னா சார் அதில் 6 கொஸ்டின் எடுக்க வைக்கிறது, 6 மார்க் மினிமம் எடுக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஹிஸ்டரியில் ஒரு கொஸ்டின் வரும், ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரும், கரண்ட் அஃபேர்ஸ், ஜல் ஜீவன் ஆஜனா சொல்லுங்க, ஜல் ஜீவன் ஆஜனா ஓஜனா ஆஜனா அப்படின்னு சொல்லலாம். அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி கொண்டு வரணும். அதான் ஜல் ஜீவன் ஆஜனாங்கிற திட்டத்தினுடைய குறிக்கோள். நம்ம பாரத பிரதமர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆஜனா ஓஜனாவுக்கு ஒரு ஓஜனா கேட்பாங்க. ஸோ சின்ன டவுட் தான் சார். இப்போ ஜிகே ஃபிசிக்ஸ்லாம் காட்டல. இப்போ சைக்காலஜி பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் கொடுங்க சார். அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியா இருக்குது, இதுதான் இருக்குன்னு பார்க்குறோம். பட் கீ ஆன்சரில் வேற வந்துருது. அது ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நம்ம ஒரு 5000 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணோம், நமக்கு தெரியாத 30 கொஸ்டின் தான் கேட்குறோம். அது வந்து 2 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. டிஆர்பி வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன். என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா, எந்த மாதிரி கொஸ்டின் எந்த புக் ரெஃபர் பண்றீங்க? எஸ்கே மங்கல் அவங்க கொடுத்த டிஆர்பில இருந்து ரிப்ளை பண்ணாங்க. ரிஃப்ளெக்ஷன் எஸ்கே மங்கல் 2 வால்யூம் எழுதியிருக்காரு. தென் சிபிஎஸ்சில 2 சைக்காலஜி, 11th ஒரு சைக்காலஜி இருக்கு, 12th ஒரு சைக்காலஜி இருக்கு புக். அதுல தான் கொஸ்டின் கேட்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை பிடிச்சி தான் உங்களுக்கு தரோம். புரியுதுங்களா? நாங்களும் என்ன பண்ண முடியுமோ பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுதான் சார் எக்ஸாம். அப்புறம் அவங்க கிளாரிட்டி கொடுப்பாங்க ஃபைனலா. அதை நம்ம எந்த அளவுக்கு கிளாரிட்டி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் இந்த கம்பேரிட்டிவ். மதிய சைக்காலஜி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் யூனிட் நம்பர் 5ல நம்ம முன்னாடி சொல்லிடுறேன். டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் தான் பார்க்க போகிறோம். அதில் சைக்காலஜிஸ்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம டைரெக்டாக வந்து உட்காந்து எழுதுறோம் பண்ணுறோம். பட் ப்ரீவியஸ் மெத்தடாலஜி என்ன இருக்குது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சைக்காலஜி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்ப்போம். இப்போ டவுட் அதில் கேட்டுங்க. இப்போ இதில் இது வரைக்கும் போயிடுச்சு, அடுத்து போகலாம்னா போகலாம். இல்லை டவுட்னா கிளியர் பண்ணிட்டு போகலாம். அடுத்து பார்க்க போகிறது காஸ்லா. என்ன பார்க்க போகிறோம்? காஸ்லா. சரிங்களா? சார் ரொம்ப புரியல சார். இதுங்களா? இந்த 3 மடி ஓட்டம் சார். 3 புரியல சார். ஒன்று இப்போ இது லீனியருங்களா? லீனியர்னா என்னது? லென்த் சார்ஜ். இது சர்ஃபேஸ். இது ஒரு கியூபிக்கல் பாக்ஸ்னா வால்யூம். சார்ஜ் தான் எல்லாமே சார்ஜ். இப்போ இது தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இதுக்கு முன்னாடி கூலம்ஸ் லா தெரியும். கூலம்ஸ் லா சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்றோம்னா, இப்போ இந்த லென்த்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்றீங்க? கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ கண்டினியூஸ்னா பார்த்துக்கணும், தொடர்ச்சியா எழுதும் பொழுது அது ஹெட்டிங் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் முக்கியம். அப்போ இங்க நம்ம என்ன கான்செப்ட் படிக்க போறோம்னா, இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்
அது வந்து மூணு டைப் இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன். எப்படி XYZ மாதிரி லீனியர், சர்ஃபேஸ், வால்யூம். அப்ப ஃபர்ஸ்ட் லீனியர்ங்கும் போது அது ஒரு குவாண்டிட்டி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது மாதிரி தான் அதுக்கு லாம்டா கொடுத்துருக்கோம். அப்போ அது எதுல சேஞ்ச் ஆகக்கூடியது? லென்த்ல சேஞ்ச் ஆகக்கூடியது. இன்ஃபினைட் டெசிமல்ங்கும் போது எங்கன்றது தொடக்கம் தெரியும், எனக்கு முடிவு தெரியாது. பட் அது எல்லாமே கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்து அதை டிரைவ் பண்ணனும்னா அதே தான் மத்த எல்லா சார்ஜும் ஈக்குவலா தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஈக்குவல் தான். ஒன்னு எடுத்து அதை இன்டர்வல் எடுக்கிறோம். ஏன்னா இன்டர்வல் என்ன சொல்லுங்க? சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரவல். இன்டர்வலுக்கு லிமிட் தேவையா சார்? இப்போ லிமிட் தேவையில்லைன்றதுல. ஏன்னா யூனிஃபார்மிட்டி தான் இருக்கு. ஃப்ளக்சுவேஷன் இருந்தா நீங்க லிமிட் அப்ளை பண்ணலாம். இது யூனிஃபார்ம். அதான் எலக்ட்ரிக் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். லென்த்ங்கிறது யூனிஃபார்ம் தான். சிலிண்டர் வேணா கொடுங்க, லென்த் தான் வேணும், ரேடியஸ் தான் இருக்கும், லென்த் தான் இருக்கு. அது மேக்ஸிமம் வேரி ஆக போறது கிடையாது. அப்போ லாம்டா ஈக்குவல் q பை l. உங்களுக்கு என்ன மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும்? இந்த லென்த்தோட வேல்யூ மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லிமிட் கொடுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி. ஒரு லிமிட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறாங்க -5 to +5 ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கலாம். இப்போ லிமிட் சொன்னார் இல்லையா, அதுதான் சொல்றேன். அப்படியே கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது என்ன காரணம்னா அந்த சிலிண்டரோட அந்த லென்த்தை சொல்லிடுறாங்க. -5 ல இருந்து +5 வரைக்கும் இருக்கு இந்த லென்த், டோட்டல் லென்த். அப்போ அதுக்குள்ள இருக்க சார்ஜஸ்க்கு மட்டும் எவ்வளவு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ கொடுக்கலாம். எதுனா இந்த கரஸ்பாண்டிங் பொசிஷன் மட்டும். நாம படிக்கிறது ஜெனரலா ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த பர்టిక్యులர் ஏரியால இருக்கக்கூடிய பர்టిక్యులர் லென்த்ல இருக்கிற வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. அது சொல்றேன். அது குட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா அது புரியும். அதனால ஃபர்ஸ்ட் ஜெனரலா சொல்றேன். இது புரிஞ்சுச்சுனா உங்களுக்கு. இப்போ இது இன்ஃபினைட் சார்ஜ் டெசிமல். இத எனக்கு டோட்டல் சார்ஜ் வேணும்னா இந்த மாதிரி பண்ணணும். அப்போ இந்த dq இங்க போறோம். அடுத்து இங்க பாருங்க, இங்க சர்ஃபேஸ்ல என்னது? ஏரியா. அப்ப இன்ஃபினைட் டெசிமல்னா ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏரியா சேஞ்ச் ஆகுது, சார்ஜ் சேஞ்ச் ஆகும். அப்போ அத நான் டோட்டலா எடுக்கும்போது இதுதான். இதுக்கு வந்து யூனிட் பாருங்க, கூலும். சார்ஜ்ங்கிறது கூலும்னு சொல்லுவோம், லென்த்ங்கிறது மீட்டர்ல சொல்லுவோம். அப்ப cm -1, இங்க cm -2, இங்க அதே வால்யூம்னு சொல்றனால cm -3, இதெல்லாம் அப்படிதான். இப்போ இவர் கேட்டது நல்ல क्वेश्चन. சார் இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, இன்டர்வல் யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு வேல்யூ சொல்றாங்க, சொல்லலாம். ஹைட் இருக்கு. இப்போ dq வேல்யூ கொடுத்துடலாம் இருக்கு. நம்ம அடுத்த செஷன்ல நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஜெனரலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல தான் பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதனால ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அடுத்து நான் சொல்லிருக்கேன் காஸ் லா ஆர் காஸ் தியரம். கம்மி பண்ணல, எப்ப பண்ணுங்க. அப்பா அதான் பேசிட்டாங்க.